எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபேக்ட் ஃபேக்ட்ரி இன் தமிழ். இப்போலாம் இங்கிலீஷ் சாங்ஸ் தமிழ் சாங்ஸ்லாம் தாண்டி எல்லாரும் கொரியன் சாங்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேர்ள்ஸோட அபவுட் டிபி ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்துலேயும் கொரியன் சாங்ஸ் தான். இப்படி எல்லாத்துலேயும் கொரியன் சாங்ஸாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பிடிஎஸ்னு சொல்கிற பேங்க்டன் பாய்ஸ் தான். பிடிஎஸ்னு சொன்னாலே எல்லா கேர்ள்ஸ்க்கும் அப்படி ஒரு க்ரஷ்ஷு. பாய்ஸ்லாம் யாருப்பா இந்த பிடிஎஸ், எல்லா கேர்ள்ஸும் ஸ்டேட்டஸில் இதையே போட்டு சாவடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அவங்கள பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குரூப்பில் இருக்க 7 பேருமே பாய்ஸ் தான். 7 பேருமே பாய்ஸாக இருக்கிறதுனாலே என்னமோ இந்த குரூப் இவ்வளோ பெரிய ஹிட் ஆயிடுச்சு. முதல்ல ஆரம், இவரோட உண்மையான பேர் கின் நான்ஜூம். இவர் தான் இந்த குரூப்புக்கு லீடராக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க எழுதின ஆல்மோஸ்ட் நிறைய சாங்ஸ்க்கு இவர் தான் லிரிக்ஸும் எழுதியிருக்காரு. ரெண்டாவதா ஜின், இவரோட உண்மையான பேர் கிம் சொக்ஜின். ஏஜ் கம்பேர் பண்ணும்போது இந்த குரூப்லேயே ரொம்ப பெரியவர் இவர் தான். அப்படின்னா ரொம்ப வயசானவர்னு அர்த்தம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 30 above தான். அடுத்தது சுகா, இவரோட உண்மையான பேரு மின்யோகி. நாலாவதா ஜேஹோப், இவரோட உண்மையான பேரு ஜங் ஹெஷோக். இவர் தான் இந்த குரூப்கே டான்ஸ் மாஸ்டர்னு சொல்லலாம். எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்க, ஆனால் இவர் ஆடுறது மட்டும் ரொம்பவே தனித்துவமாக தெரியும். ஸ்டார்டிங்கில் இந்த குரூப்புக்கு இவர் தான் கோரியோகிராஃபர் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜிமின், இவரோட நிஜ பேர் பாக் ஜிமின். இவர் பேலே டான்ஸ் ஆடுறதுல ரொம்பவே கை தேர்ந்தவர். அடுத்ததா வி, இவரோட நிஜ பேர் கிம் டேயாங். இவரை பிடிக்காத கேர்ள்ஸே இருக்க முடியாது, ஏன்னா அந்த குரூப்லயே மோஸ்ட் பியூட்டிஃபுல் காய்னா அது இவர் தான். அப்புறம் கடைசியா ஜன் குக், இவரோட உண்மையான பேரு ஜன் குக். இவங்க பேரெல்லாம் என்னதான் வாயிலே நுழையலனாலும் சரி, ஆனால் இவங்க கம்போஸ் பண்ண பாட்டு எல்லார் மனசுக்குள்ளேயும் ஈஸியாக நுழைஞ்சிருது. குறிப்பாக கேர்ள்ஸ் மனசுக்குள்ளே ரொம்பவே ஈஸியாக நுழைஞ்சிருது. இவங்க 2013 பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட்ங்கிற பேரில் ஆல்பம் சாங்ஸ்லாம் வெளியிட தொடங்கியிருக்காங்க. அது கொரோனாவை விட ரொம்பவே கொடூரமாக எல்லா இடத்துலையும் பரவிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஹிட் ஆயிடுச்சு. மியூசிக், டான்ஸ், சிங்கிங்னு எல்லாத்தையும் செய்கிறது இந்த 7 பேர் கொண்ட கேபாப் குரூப் தான். ரொம்பவே டீனேஜில் தான் இவங்க இந்த குரூப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா இங்கே கனா காணும் காலம் பசங்க எப்படியோ அதே மாதிரி அவங்க அந்த நாட்டில் இவங்க கம்போஸ் பண்ண எல்லா ஆல்பம் சாங்ஸுமே சும்மா வேற லெவலில் ஹிட் ஆயிடுச்சு. இவங்க எப்படி இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனாங்க, எப்படி இவங்க கம்போஸ் பண்ணுற எல்லா சாங்ஸும் இந்த அளவுக்கு ஹிட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களுக்கெல்லாம் என்ன தேவையோ, எதை பாடினா மக்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக விரும்பி கேட்குறாங்களோ அதை இவங்க பாட ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்களோட சாங்ஸ்லாம் மோஸ்ட்லி லவ் சாங்ஸ் இருக்கும். அதோட மென்டல் ஹெல்த் ரிலேட்டடாக இதை பேஸ் பண்ணி தான் இவங்க நிறைய சாங்ஸை கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாங்ஸை கேட்குறவங்களுக்கு அவங்க லைஃப் கூட இந்த சாங்ஸ் எல்லாம் ரொம்பவே ஒத்து போகிற மாதிரி இருக்கிறதுனாலயோ என்னமோ இந்த சாங்ஸ்க்கு எல்லாரும் குறிப்பாக இளம் ரசிக்கப்பட்டாலும் ரொம்பவே அதிகமா இருக்காங்க. இருந்தாலும் ஒரு விஷயத்த சொன்னா அதை எப்படி மற்றவங்க கவனத்தை ஈர்க்கிற மாதிரி சொல்றது அப்படிங்கிறதுல தானே சூட்சமும் இருக்கு. என்னதான் ஒரு கருத்தை சொன்னாலும் மற்றவங்க கவனத்தை ஈர்க்கிறபடி அதை சொல்லியே ஆகணும்ல. அதை நிரூபிக்கிற வகையில தான் இவங்களோட சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மியூசிக்ல இருந்து டான்ஸ்ல இருந்து அதை விஷுவல் பண்ணி நம்மளுக்கு காட்டுற வரைக்கும் எல்லாமே இவங்க ரொம்பவே அழகா கொடுக்குறாங்க. அதனாலதான் எல்லாருக்கும் இது ரொம்பவே ஈஸியா போய் சேருது. ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி இவங்களோட ரொம்ப பெரிய உழைப்பு இருக்கு. விரல் நுனியில வைரல் வச்சிருக்க இந்த யுகத்துல பிறந்ததை ரொம்பவே பெரும் பேரா நினைக்கிறோம் அப்படின்னு இவங்க ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. இணையர்கள் கொடுத்த பெரும் வெற்றி தான் இது. அவங்களாலதான் நாங்க இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா நாட்டுக்காக ஆர்மி இருக்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா பாட்டுக்காக ஆர்மி இருக்கிறத நான் இங்கே தான் பார்க்குறேன். ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்னு எல்லாத்துலேயும் இவங்களுக்கு கோடிக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த குழுவை பற்றி செஞ்ச ட்விட் அப்புறம் ரீட்வீட்டுக்கும் டிக்டாக்ல 1 மில்லியனுக்கும் மேல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. வெளியான 24 மணி நேரத்திலேயே அதிகம் பார்க்கப்பட்ட யூடியூப் வீடியோங்கிற கின்னஸ் சாதனை மட்டுமே வெளியான 24 மணி நேரத்திலேயே அதிகம் பார்க்கப்பட்ட யூடியூப் வீடியோ கின்னஸ் சாதனை மட்டுமே 11 செஞ்சிருக்காங்க. அமெரிக்காவின் உயரிய இசை விருதுகள்ல ஒன்றான ஃபில்ஃபோர்ட் மியூசிக் அவார்ட்ல தொடங்கி பல விருதுகளை இவங்க ஜெயிச்சிருக்காங்க. இவங்க வாங்கின விருதெல்லாம் சேர்த்து வச்சோம்னு சொன்னா ஒரு விருது நகரையே நம்ம உருவாக்கிடலாம். அந்த அளவுக்கு இவங்க அவ்வளோ விருதுகளை ஜெயிச்சிருக்காங்க. இவங்க பாட்டோட மட்டும் நிறுத்திடாம மக்களுக்காகவும் நிறைய தொண்டு செஞ்சிருக்காங்க. குழந்தைகளுக்கான கல்வி, குழந்தைகளுக்கான புற்றுநோய் சிகிச்சை, பேரிடர் நிவாரணம்னு இவங்களும் இவங்களோட ஆர்மியும் மக்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பிடிஎஸ் டொனேஷன்ஸ்னு போய் கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணோம்னா அவங்க பண்ண உதவிகள் எல்லாமே அங்க குறிப்பிடப்பட்டிருக்கதை நம்மளால பார்க்க முடியும். தமிழ் இசையை தாண்டி பிற நாட்டு இசைகளையும் கேட்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா பிடிஎஸ் கேட்காம இருந்திருக்கவே மாட்டாங்க. இந்த குழுவுல ஜின்னு ஒருத்தர் இருக்காரு. ஜின்னு ஒரு மது வகையும் இருக்கு. குடிகாரர்களுக்கு எப்படி அந்த ஜின் போதை தருதோ, இசை பிரியர்களுக்கு இந்த ஜின்னோட பாட்டு அது ஒரு தனி போதை தருது. இந்த பிடிஎஸ் பாட்டை ரொம்ப கேட்குறவங்கள்ட்ட போய் நம்ம இந்த பாட்டு வேற லாங்குவேஜில் ஓடுதே, உங்களுக்கு புரியுதா, எப்படி இந்த பாட்டை கேட்குறீங்க அப்படின்னு கேட்டோம்னா
பாஷையடா முக்கியம், பாட்டை கேளுடா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இசைக்கு மொழி முக்கியம் இல்ல. இந்த பாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரொஃபஷனல் கொரியராக இருக்கணுங்கிற அவசியமும் இல்ல. நம்ம எப்படி கொரோனாவோட வாழ பழகிக்கிட்டோமோ அதே மாதிரி கொரியன் சாங்ஸோடயும் வாழ பழகிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி, இன்னைக்கு பிடிஎஸ் பத்தி நம்ம நிறையவே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், டேக் கேர்.